திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் பக்தர்களின் காலணிகளை விடுவதற்கு முறையாக ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம். செல்வம், என்ன புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக அபிநயா, இன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்காக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல லட்சக்கணக்கான பொதுமக்கள் தற்போது கிரிவலத்தில் சென்று கொண்டிருக்கின்றனர். கூட்டமானது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த இடத்தில் கிரிவலம் செல்வதற்காக அரசு தரப்பிலும் இங்குள்ள நகராட்சி தரப்பிலும் பல்வேறு விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதாவது முறையான குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, பேருந்துகள் வசதியான அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதிலும் சுகாதார வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இங்கு வரும் பக்தர்கள் பேருந்திலிருந்து இறங்கி கிரிவலம் செல்வோம் என்பதற்காக அவர்கள் எப்போதும் காலணி அணியாமலேயே கிரிவலம் செல்வதுதான் காலம் தொட்டு வரும் வழக்கமாகும். இந்த நிலையில் இவர்கள் பேருந்து நிலையத்திலிருந்து இறங்கி இந்த காலணிகளை எங்கு விடுவது என்று தெரியாமல் காலணிகளை அங்காங்கே பல்வேறு இடங்களில் காலணிகளை விட்டுவிட்டு அவர்கள் வெறும் காலிலேயே காலணி அணியாமல் கிரிவலம் சென்று வருகின்றனர். இதற்கான எந்த விதமான முன்னேற்பாடும் நகராட்சி நிர்வாகத்தின் மூலமாகவும் அல்லது காவல்துறை மூலமாகவும் எந்த விதமான ஏற்பாடுகளும் தற்போது வரை செய்யப்படவில்லை. இதனால் ஆங்காங்கே பொதுமக்கள் சிலர் இப்பகுதியை சேர்ந்தவர்கள் காலணியை பாதுகாக்கிறோம் என்று கூறி இவர்களுடைய காலணியை பாதுகாப்பதற்காக 10 ரூபாய் டோக்கன் வாங்கி கொண்டு தற்போது காலணிகளை பாதுகாத்து வருகின்ற சூழ்நிலையே இங்கே உள்ளது. இதை நாம் காண முடிகிறது. இது உடனடியாக இந்த காலணிகளை பாதுகாப்பதற்காக முன்னேற்பாடுகளை இப்பகுதியில் உள்ள நகராட்சி நிர்வாகம் செய்து வைத்திருக்க வேண்டும் என்பது இப்பகுதி பொதுமக்களின் புகாராகவும் குற்றச்சாட்டாகவும் உள்ளது. அபிநயா, இதற்கான ஏற்பாடுகளை வரும் காலங்களிலாவது செய்ய வேண்டும் என்பது அனைத்து தரப்பு பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வம்.